நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ல பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்மேஷன் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கிருந்து கன்டின்யூ ஆன டவுன் மூவ்மெண்ட் பிரைஸ் ஆக்ஷனை குடுத்து பிரேக் ஆச்சு. எகைன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்றோம் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்டின்னா, நமக்கு வந்து கிளியரா வந்து லோயர் லோ வந்து ஸோ இத பிரேக் பண்ணிட்டு, எகைன் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன குடுக்கும். ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சு அப்டின்னா, எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் அஸ் அதே தான் இங்க பிரைஸ் ஆக்ஷனும் ஃபார்ம் ஆயிருக்கு. அத ஷோ பண்றதுக்காக தான் இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு நம்ம லெவல்ஸ வந்து ஆல்ரெடி டிரா பண்ணியிருக்கோம். அது என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,200. ஸோ இந்த 22,200 நாளைக்கு ஒரு வேள கேப் டவுன் ஆயிட்டோ, அல்லது இங்கிருந்து பிரேக் ஆனாலோ, நம்ம வந்து அகைன் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 21,880 வரைக்கும் நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் 21,880. சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் கேண்ட்ல இத பிரேக் பண்ணலனாலும் சரி, ரன்னிங் கேண்ட்ல வந்து பிரேக் பண்ணாலும் சரி, நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆயி ஓப்பன் ஆனாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம் புட் ஆப்ஷன் சைட். ஸோ ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஆயிட்டு இந்த ஏரியாவ பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது ஓப்பனிங் கேண்ட்ல இப்படி பிரேக் ஆனாலும் சரி. அதாவது ரன்னிங் கேண்டில் கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா குளோஸ் வச்சாலும் சரி, இங்கிருந்து கிரீன் பாரா பிரேக் வச்சாலும் சரி, ஃபெயில்ட் ஆகுதாங்கிறத பாருங்க. சப்போஸ் இந்த ஏரியா இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் இங்கிருந்து ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி எந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 21,880 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த டாப் 22,340 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஒருவேளை இந்த ஏரியா ஃபெயில்ட் ஆகல, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அகைன் அப் டூ 22,440 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஏரியா வந்த பிறகு மேக்ஸிமம் பாசிபிலிட்டீஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் அ எங்க ஓப்பன் ஆகுது? எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து 22,200லயா? 22,340லயா? அல்லது 22,440க்கா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் என்ன மாரியான பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம என்ட்ரி குடுக்க போறோம். ஸோ மறந்துறாதீங்க. நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் சைடா, கால் ஆப்ஷன் சைடாங்கிறது நாம வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது இந்த ஏரியாவுக்கு மேல தான் கால் ஆப்ஷன் ட்ரெண்ட் பை அப்படிங்கிறது மாறும். அதர்வைஸ் கீழ எல்லாமே நடக்குது அத்தனையுமே போற பை மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த கரெக்ஷன்ல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்து மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதா அப்படிங்கிறது. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.